ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஏகேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய்ங்கிற ஒரு தரமான இசக்காயை பார்க்க போறோம். இந்த வீடியோவில் எபிசோட் 1 பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம கதையோட கதாநாயகனான டாக்கெரு காமிஷிரோவை காட்டுவாங்க. அவனோட லைஃப் பாத்தீங்கன்னா ரெகுலர் பீப்புளோடது போலதான் இருக்கும். லைக் ஒரு டீசென்டான டெஸ்க்டாப் ஜாப் அண்ட் ஒரு நார்மல் வீடு. இதே டெய்லி ரொட்டீனான போல ஒரு வாழ்க்கை. ஆக்சுவலா இது இவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும். டிவில ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருப்பான். இந்த விஷயம் கம்ப்ளீட்டா மாறணும், மொத்தமா டிஃபரெண்ட் ஆகணும்னு நினைப்பான். டக்குன்னு ஏதோ ஒளி வீசுற போல இருக்கும். பார்த்தாம அந்த டிவிக்குள்ள இருக்க ஷோக்கு போயிருப்பான். லைக் இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு போன போல. முன்னால இருக்கவனை பார்த்துட்டு யாரு நீன்னு கேட்பான். அவன் நான் இந்த சோலார் சிஸ்டத்தை மேனேஜ் பண்றவன்பான். டாக்கரு ஏலியன் மாதிரியான்னு கேட்பான். அவன் நான் கடவுளுக்கு சமமானவன், யூனிவர்ஸோட மேனேஜர் போல வச்சுக்கன்பான். டாக்கரு அது கொஞ்சம் குறைவா தெரியுதுன்பான். நம்ம அந்த அளவு மேனேஜர்னு கூப்பிட்டுக்கலாம். மேனேஜர் நான் இந்த மேடியஸை எந்த அளவுக்கு சரியா கொண்டு போக வைக்கலான்னு பாக்கணும். அந்த அளவுக்கு அதோட சிவிலைசேஷன்ங்கிறது ரெகுலர் பேசிஸ்ல இல்லாம கொலாப்ஸ் ஆகுது. அதனாலதான் நானே இங்க வந்தேன். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி தள்ளான்ட்டு ஜக்ல இருந்து ஊத்துவான். ஒரு ரிப்பிள் வரும் இல்லையா, அதுவே அந்த உலகத்துக்கான மாற்றமா இருக்க போகுது. அண்ட் அதை ஒரு சொட்டு தண்ணி நீதான்பான். டாக்கரு இவ்வளவு பெரிய பொறுப்பான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். மேனேஜர் நீ ஏன் செத்துட்டில, எப்படியே விட்டா உன்னோட ஆன்மா வேற காணாம போயிரும்பான். டாக்கெரு என்னங்க எவ்வளவு கேஷுவலா சொல்றீங்கன்பான். மேனேஜர் இந்த விஷயத்த நீ சரியா செஞ்சு முடிச்சு கொடுத்தா நான் உனக்கான கிஃப்ட் தரேன், அத ஸ்பெஷல் எபிலிட்டின்னு கூட சொல்லிக்கன்பான். டாக்கெரு கிஃப்ட்னா எந்த மாதிரின்னு கேட்பான். மேனேஜர் என்ன மாதிரி மேஜிக் பவர் உனக்கு வேணும்பான். டாக்கெரு மேஜிக்கான்பான். அவன் எக்ஸ்ட்ரீம் மேஜிக்கல் பொட்டன்ஷியல்னு எழுதிட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பான். டாக்கெரு ஒரு சூப்பர் ஜோடி வேணும்பான். மேனேஜரும் சீக்கிரமே அவளை நீ பாப்ப, நான் உனக்கான ஸ்கவுட்டிங் ஸ்கில்ஸ் தரேன், அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக்கும் தரேன், அதுல நீ போற பக்கம்ல இதெல்லாம் கலெக்ட் பண்றே போட்டு வச்சுக்கன்பான். டாக்கெரு முடிப்பான். மேனேஜர் இது போக உனக்கு என்ன மாதிரி பவர் தரலான்ட்டு. அவன் ஃபேட் ஆகும்போது உனக்கு கொஞ்சம் நிறையவே கொடுத்துட்டோம் போல. அண்ட் உன்னோட பார்ட்னரும் அவ்வளவு சரி ஓகே நீ ஃபைனா இருப்ப, டைம் வந்துருச்சு நீ பார்த்து போன்பான். டாக்கெரு யோ என்னையா பேசுறேன்பான். மேனேஜர் நீ ஃபைனா இருப்பீங்கும் போது டாக்கெரு எதுக்கு ஏதோ ரெண்டாவது தடவை வேற சொல்ற, எனக்கு இதுல பேட் ஃபீலிங் தான் இருக்குன்ட்டு கதறுவான். டக்குன்னு டாக்கெரு வேற ஒரு உடம்புல கண்ணு முடிப்பான். இதுக்கப்புறம் டாக்கெரு சரி முதல்ல மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு போலான்ட்டு ஒரு கிராமத்தை கண்டுபிடிச்சிருப்பான். காசு வேற எல்லாம் போனோம் சோறு போடுவாங்களான்ட்டு. மேனேஜர் ஏற்கனவே தேடுதல் திறனை அதிகப்படுத்தி கொடுக்குறான்னு இருப்பான் இல்லையா, ஸ்கவுட்டிங் ஸ்கில்ஸ், அது மூலமா கேதர் பண்ற பொருளை வித்து காசு பாத்துக்கலான்னு. அதை யோசிச்சவன் மேஜிக் எபிலிட்டியை பயன்படுத்தலான்னு பார்ப்பான். பட் எவ்வளவு தாட்டி ட்ரை பண்ணியும் ஒன்னும் வேலைக்காகாது. வார்த்தைகள் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும் போது சர்ச்னு ஒண்ணு இந்த கார்ட்ஸ் கேம்ல இருக்க அந்த சிம்பிள்ஸ் வரும். இதுதான் சர்ச் எபிலிட்டியான்ட்டு. ஓ வார்த்தைகள்ல சரியா இருக்கணுமான்ட்டு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும். இன்வெஸ்டிகேட்டா இல்ல ஸ்கேனான்பா. ஸ்கேன்கவும் ஓப்பன் ஆயிருக்கும். அடேங்கப்பா மேஜிக் வேலை செஞ்சிருச்சேன்ட்டு ரேங்க் பீல இருக்க பொருளை தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் சுத்தி பழக்கிற பொருள் எல்லாம் எடுத்திருப்பான். பார்த்தா எல்லாம் லோ ரேங்க்ஸா தான் இருக்கும். அதுல ஒரு கல்லை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இது பார்க்க அழகா இருக்கு, இதை தெளிவா பார்க்கணும்ட்டு ஸ்கேனுன்பான். பார்த்தா ரேங்க் சியா இருக்கும். சி இது வேஸ்ட், அப்புறம் ஏன்டா ரேங்க் வேற ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. ஒவ்வொரு சிம்பிளுக்குமான அர்த்தங்கள் வெவ்வேறு இருக்குமோ, கவுட்டிங் மேஜிக்கால இதை ட்ராக் பண்ண முடியுமா, சரி இருக்க பொருளை வித்து ஏதாவது பண்ணலான்ட்டு சூரியன் மறையறக்குள்ள கிராமத்துக்கு போலான்னு முடிவுக்கு வந்திருப்பான். இதுக்கப்புறம் ஊர்காவலன்னு சந்திச்சிருப்பான். அவன் பார்த்ததும் நீ டிராவலரான்னு கேட்பான். அவனோட ஹைட்டை வச்சுட்டு ஏதாவது வால் வீரன் இல்ல வேற ஏதாவது போராளியான்னு கேட்பான் ஹீரோ கிட்ட. டாக்கெரோ என் பேரு டாக்கெரோன்ட்டு, நான் மெட்டீரியல் கேதர் பண்ற ஸ்பெஷலிஸ்ட்பான். அவன் இது என்ன வினோதமா இருக்கேன்ட்டு, என் பேரு மார்லோ, டார்மி வில்லேஜ் வாட்சர்ல ஒருத்தன்பான். ஒரு கணக்கதவை நீக்கி விட்டு நீங்க மெட்டீரியல் ஷாப் இல்ல ஜெனரல் ஷாப் வேணா போய் பாருங்கன்பான். டாக்கெரோ தேங்க்யூ சொல்லிட்டு உள்ள போவான். பீப்பிள் அவனை பாக்குற விதமே தினசா இருக்கும். அவனும் வெக்கப்பட்டே ஹாய் சொல்லிட்டு போவான். கடைசியா ஜெனரல் ஷாப்குள்ள போயிருப்பான். கடைக்காரன் வாங்க என்ன வேணும்னு கேட்கவும் அவர் ஆங்ஸில இருக்க வேஸ்ட் எடுத்து கொடுப்பான். கடைக்காரன் இது ஹேமர் ஆன்டீட்டரோட கக்கா வச்சு இதை எப்படிப்பா கண்டுபிடிச்ச, வேற லெவல்ன்ட்டு, ஷேப் ஸ்ட்ரென்த் கலர் வேற மாதிரி, இதுக்கு 5 சில்வர் காயின்ஸ் தரேன் எப்படின்னு பாரு. ஹீரோ இப்ப கோயிங் ரேட் எனக்கு தெரியாது, விடுதல தங்கறக்கான காசு எவ்வளவு வரும்னு கேட்பான். நைட்டுக்கு 500 ரேவ் கேட்பாங்கன்னு பாரு. ஒரு சில்வர் காயினோட வேல்யூ 1000 ரேவுக்கு சமம். இது ஜப்பான் என்னோட மதிப்பிட்டு இந்த ஆன்டீட்டரோட கக்கா 50,000 ஷாக் ஆயிருப்பான் டாக்கெரு. கடைக்காரன் ஓகேவான்கவும் டாக்கெரு டீலுக்கு ஒத்துக்குவான். அவர் நம்ம 2 பேத்துக்கு ஒத்துப்போன்ட்டு அந்த கக்காவை கணத்துல வச்சு தேய்ச்சுப்பாரு. டாக்கெரு வேணா இதை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இருக்கான்பான். கடைக்காரன் சரி இன்னும் என்ன வச்சிருக்கேன்னு கேட்பான். அவனும் அவன் கேதர் பண்ண பொருளை காட்டவும். கடைக்காரன் என்ன இவ்வளவு நீயா கேதர் பண்ணியா, இதெல்லாம் எதுக்கு பண்றேன்பான். ஏதோ ஜஸ்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான பிரயாண செலவுக்குன்பான். கடைக்காரன் அப்ப நான் ஒரு உதவி கேட்கணும்பான். டாக்கெரு நீங்க கேட்கறத பொறுத்து நான் செய்யறேன்பான். அந்த கடைக்காரன் நீ எனக்கு ஈஸ்டர்ன் மவுண்டன்ல இருக்க மித்திரல் கலெக்ட் பண்ணி தரையான்னு கேட்பான். டாக்கெரு மேப் கொடுங்க பண்றான்பான். கடைக்காரன் 3,60,000 ரேவ் கொடுப்பான். டாக்கெரு இதோட கணக்கு 3.6 மில்லியன் என்ன ஆச்சுன்னு நினைப்பான். கடைக்காரன் அதை கேதர் பண்றப்ப மான்ஸ்டர்ஸ் வரும்பான். டாக்கெரு மான்ஸ்டர்ஸ் அன்பான். இதுக்கப்புறம் விடுதலை இருக்கப்ப குளிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அங்க வர மேடு இருந்துட்டு சுடுதண்ணி கொண்டு வந்துட்டு இதுக்கு 30 ரேவன்பா. இருவங்க குளிக்கணும்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். அவங்க மேஜிக்கால தான் குளிக்க முடியும்பாங்க. நீங்க நோபலும் இல்ல இல்லன்பா,
நீங்க டிராவலுங்கிறனால உங்க உடம்பு ரொம்ப அசுத்தமா இருக்குன்பா. டாக்கருக்குலாம் மனசே இருக்காது. குளிக்க மேஜிக்கான்ட்டு உடனே அந்த தண்ணியை வாங்கி வச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவே கொடுத்து தட்டுவான். அந்த பொண்ணு கிளம்புனதும் பேத் கிளென்ஸ் கிளீன்பா. கிளீன்ங்கிற மேஜிக் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த மாதிரி சுத்த பத்தமா தேய்ச்சி குளிக்கிறவனுக்கு இந்த மாதிரி மேஜிக்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுன்னு கத்துவான். இருபதுக்கு அப்புறம் அக்கானை மஷ்ரூம் எடுத்துட்டு இருக்கும்போது இதை மொத்தமா எடுத்துக்க வேண்டியதான்னு நினைப்பான். ஸ்பேட் சிம்பிள பார்த்ததும் இதை தான் முதல்ல எடுத்துருக்கணும்ட்டு போய் பாப்பான். பார்த்தா சடலமா இருக்கும். பார்த்து பயந்துருப்பான். டாக்கேரோ அதை ஸ்கேன் பண்றப்ப ரேங்க் கீ வரும். ஏதோ சண்டை போட்டு செத்துருப்பான் போலன்பான். இவன் ஆக்சுவலா பெல்கைமோட செக்யூரிட்டி. அவங்க அம்மா அவனுக்கு பண்ணி கொடுத்த சாம் இருக்கும். அதுல பார்த்தா அவன் தங்கச்சி எழுதின லெட்டர் இருக்கும். வீட்டுக்கு எப்படியாவது சேஃபாவா ரெக்லஸா நடந்துக்காதுன்னு. டாக்கருக்கு இதை பார்த்த உடனே விட்டு போறக்கு மனசு வராது. அவனுக்கான இறுதி சடங்கு பண்ணிட்டு ப்ரே பண்ணிப்பான். ஈவினிங் ஆகவும் பேரியை கிரியேட் பண்ணிட்டு அவன் கலெக்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் கறியை வச்சு சூப் பண்ணிப்பான். அதை சாப்பிட்டது இது டேஸ்டே வேற லெவலா இருக்குன்ட்டு இசக்காய் உலகம் தாண்டா வேற லெவல்னு கத்துவான். டாக்கரு இது ஃபாரஸ்ட் ஆஃப் ஒயிட் ரைஸ். இத ஃபாரஸ்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் டிராகன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடமே அதிக மான்ஸ்டர்ஸ் உள்ள டேஞ்சர் ஜோன் தான். அந்த பெருசு இப்படியாப்பட்ட இடத்துக்கு என்ன அனுப்பிச்சாருன்ட்டு லைட்டுன்னு சொல்லவும் அவனுக்கான வெளிச்சம் வந்திருக்கும். மித்ரல் மாதிரியான தாதுகளை தேடிதானே வந்திருப்பான். பட் அது கிடைக்காம வேற சில பொருட்களை கேதர் பண்ணிப்பான். சுத்தி எந்த ஒரு லிவிங் பீயிங்குமே பார்க்கலையே. ஒரு வேலை பேட் ஸ்மெல் அடிக்கிறான்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரைட்டு இப்ப அனிமல்ஸ் எதுவும் நம்மள தொடாதுன்ட்டு காட்டோட எல்லையை பார்த்துட்டு வேகமா விடுவான். பார்த்தா இடையில பள்ளம் இருக்கும். விழுகும் போதெல்லாம் பதறைக்கே ஆயிருப்பான். எப்படியோ அடிச்சு புடிச்சு ஃபிளைங்கிற மேஜிக்கை சொல்லி சேஃபா லேண்ட் ஆயிருப்பான். தாதுக்கல்ல வெள்ளி கிடைக்கும். பட் தேடி வந்த மித்ரல் இல்லையன்ட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அது ஒரு மாதிரி ஃபேடான போல தெரியும். ரொம்ப டீப்பரா இருக்கும்னு நினைப்பான். இந்த இடம் அதிரவும் டக்குன்னு அதை எடுத்துட்டு போகணும்ட்டு பிளேசன் எரப்ஷன் பண்ணுவான். எப்படியோ கடைசியா அந்த மித்ரல் கிடைச்சிருக்கும். இதோட ரேங்க் A+ இருக்கும். அதுக்குள்ள இதான் விலை மதிப்பற்றது. மேஜிக்கான எசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல மேஜிக் ஹேண்ட்லிங் பர்சன் இல்லைனா இதை கையாளுறதே கஷ்டம்னு போட்டிருக்கும். திடீர்னு இடம் ஆடவும் எர்த்குவேக்கான்ட்டு டக்குன்னு போகணும்ட்டு கிளம்புவான். பார்த்தா ரொம்பவும் தெளிவா இருக்க தண்ணியை பார்த்திருப்பான். அப்படியாப்பட்டவனை பார்த்ததே இல்லையன்ட்டு ஸ்கேன் பண்ணுவான். இது அண்டர் கிரவுண்ட் மேஜிக் எலமெண்டல் வாட்டர். டாக்கரு இதுக்கு ரேங்க் SS-ஆ? நான் பார்த்தாலே ஹைலி வேல்யூ ஆனது. பழங்காலத்து டிராகனோட மான இதுல இருக்குன்னா யாராவது இங்க வாழ்ந்திருப்பாங்களோன்ட்டு யோசிப்பான். அடியில இருந்து யாரோ பேசுற போல இருக்கும். நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன் நான் எழுப்புனது யாரா நீன்னு. டாக்கரு எதையும் கவனிக்காம இந்த தண்ணியை பேக்ல ஊத்துனா எல்லாம் வேஸ்டா போகுமே, முதல்ல குடிச்சு பார்க்கலான்ட்டு குடிக்கலான்னு கைவிடுவான். பார்த்தா வெளியே டிராகன் வந்திருக்கும். நான் பேசினா கேட்க மாட்டேடா, என் பிரஷரை தாங்குவியான்னு கத்தும். டாக்கரு உங்க வீடுன்னு தெரியாம பர்மிஷன் கேட்காம உள்ள வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறான்பான். டிராகன் கிட்ட வந்து பார்க்கும். டாக்கரு மனசுக்குள்ள வேலை காரணமா சில பேத்துக்கு பவ் பண்ணிருக்கேன். டிராகனுக்குலாம் பவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நினைப்பான். அந்த டிராகன் உனக்கு தைரியம் தான், யாரு நீன்னு கேட்கும். டாக்கரு அவன் பேரை சொல்லிட்டு நான் மனுஷன்பான். அந்த டிராகன் உனக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த அதீத மானா, அதாலதான் நான் தூக்கத்துல இருந்து கண் விழிச்சதேன்கும். டாக்கரு என்ன சொல்ல வரீங்கன்பான். அந்த டிராகன் உன்னோட மானாதான் என் கூட போட்டி போடுற போல இருக்குன்பான். டாக்கரு நீங்க தான் அந்த ஏன்ஷியன் டிராகனாங்கும் போது அந்த டிராகன் வேர்ல்டியஸ்ங்கிற தன்னோட பேரை சொல்லி அறிமுகமாய்க்கும். டாக்கரு பேர் சொல்ல கஷ்டமா இருக்குன்ட்டு வால்னு கூப்பிட்டுக்கிட்டான்பான். வேர்ல்டியஸும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் ஸ்ட்ரென்த்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க விரும்புறேன். என் குழந்தைய உன் பியூர் பவரை வச்சு ரிவைவ் பண்ண போறான்பான். டாக்கருக்கு புரியாது. அவங்க இப்படி தேங்கி கிடக்கிறதுனால முட்டைகள் புரியாது, அதுல நீ ஹெல்ப் பண்ணணும்பான். டாக்கரு எப்படி சொல்ல வரீங்கன்னு புரியலையேன்பான். வால்டியஸ் இதை சும்மா செஞ்சு தர வேண்டான்ட்டு மேஜிக்கல் மித்ரல் உர கொடுப்பான். டாக்கரும் ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். வால்டியஸ் முட்டை எடுத்து கொடுத்துட்டு அவன் பியூர் மேஜிக் இதுக்குள்ள செலுத்துன்பான். டாக்கரு காது வச்சு கேட்கறப்ப ஹார்ட் பீட்லாம் கேட்கும். இதை எப்படி செய்யன்பான். வால்டியஸ் அந்த ஒளியை கொண்டு வந்த போலதான்பான். டாக்கரும் இதை எப்படி பண்றேன்னு தெரியலன்ட்டு ஹீட் மேஜிக் பயன்படுத்துவான். திடீர்னு பார்த்தா என்னமோ ஆகிற போல இருக்கும். வால்டியஸ் சிரிக்காத பார்த்துட்டு வால் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கத்துவான். மனசுக்குள்ள இந்த உலகத்துக்கு நான் இப்பதானே வந்தேன், நான் இன்னும் நிறைய பார்க்க விரும்புறேன்பான். திடீர்னு வேற எங்கேயோ முடிச்ச போல இருக்கும். ஆப்போசிட்ல வரப்பாசனம் பார்த்துட்டு கடவுளான்பான். வந்தவன் இல்ல, நீ டிஃபரெண்டா இருக்க. சில எல்லாம் டிராகனை பார்த்தா மயங்கி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க. நான் அந்த உலகத்தை எவ்வளவோ டிங்கரிங் பண்ணலான்னு பார்த்தேன். பட் நீ வந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. உனக்கு அவன் எல்லா வரத்தையும் கொடுத்துருக்கான்லன்பான். டாக்கரு யார சொல்றாங்கன்னே தெரியாம அவனான்பான். வந்தவனுக்கு டாக்கருனால இந்த மொத்த உலகத்திலயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது. ஒரு மாதிரி அனாயிங் ஃபீலிங் கொடுக்கற போல இருக்கும். யூட் பார்ட்னருக்கு வேற விருப்பப்பட்ட இல்லன்பான். டாக்கரோட விஷன் அப்படியே பிளாக் அவுட் ஆகிற போல இருக்கும். வந்தவன் உனக்கு கொஞ்சம் தொல்லை கொடுத்தா நல்லா இருக்கும்பான். திடீர்னு கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிருப்பான். ஏதோ முட்டை பொறிஞ்சு போல இருக்கும். வால்டியஸ் நார்மல் ஆயிட்டியான்னு கத்துறப்ப ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து கண்ணு முழிச்ச SR-ன்ட்டு எதிர்ப்பாங்கல்ல, அது போல டாக்கரு பிஹேவ் பண்ணிட்டு ஓ வால்டியஸ் நீங்க தானா, நான் உயிரோட தான் இருக்கனான்பான். இந்த இடத்துல பியூன்னு சவுண்ட் கேட்கும். வால் ஏன் இப்படி விளையாடுறீங்க, நீங்க உங்க வயசுல பேசுங்கன்ட்டு லைட்டுன்பான். இப்பதான் அந்த புரிஞ்சிருக்க குட்டி டிராகனை பார்ப்பான். அதை அவனை லிக் பண்ண போகவும் இப்படி பண்ணாத, கடிக்காத, உன் மேல கெட்ட நாத்தம் வீசுதுன்ட்டு கொஞ்சம் தள்ளி போன்பான். வால்டியஸ் இதுக்கான பேர் வைன்பான். டாக்கரு உங்க குழந்தைக்கு நான் இப்படி பேர் வைக்கன்பான். வால்டியஸ் ட்ரூ நேம் இருக்கு, நீ ஜஸ்ட் கூப்பிடறக்கான பேர் வைன்பான். டாக்கரு ரொம்ப மூளை போட்டு கசக்கி பி ஃபார் பிளாக்ங்கிற பேரை வைப்பான். வால்டியஸும் பேர் நல்லா இருக்கு, நீ உன் மனசுக்கு பிடிச்ச போல இந்த உலகத்தை சுத்தி வா, அவன் கூட சேர்ந்துன்பாரு. டாக்கரு என்னங்க உங்களோட அழகான பிறந்த குழந்தைய அப்படி எங்கிட்ட விட்டு போறீங்க, நீங்க வளர்த்தலையான்பான். வால்டியஸ் அவன் பேக்ல மந்திரத்தை செலுத்திட்டு அவன் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், அவனை கூட்டிட்டு போ, நான் அவனை நம்பி இருக்கேன்ட்டு அப்படியே மறைஞ்சிருப்பாரு. டாக்கரு விளையாடுறீங்களான்ட்டு பி கிட்ட என்ன மெட்டீரியல் கேதரிங் ஜேர்னிக்கு போலாமான்பான். அதுவும் ரொம்ப சந்தோஷமா தாவி குதிக்கும். டாக்கரு முதல்ல உன்னை சுத்தப்படுத்தணும்ட்டு கிளீனுன்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கதை எப்படி போகுங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா? அண்ட் இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கான காரணம் தான் சொல்லுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்லுங்க.